டாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுல நெல்லை ராயல் கிங்ஸோட கேப்டன் கேபி அருண் கார்த்திக் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் போலிங் போட்டுக்கிறோம்னு சொன்னார். ஏர்லி மாய்ஸ்டர்னு சொன்னார். அதே சமயம் அபராஜித் எங்களுக்கு பேட்டிங் தான் வேணும் அப்படின்னாரு. இமானுவேல் செரியன் கமான் ராச்செல்லம் முதல் பால் டிஎன்பிஎல் கரியர்ல. சூப்பர் ஷாட் ஸ்ரீராம், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், நம்ப முடியாத ஃபோர். ஸ்ரீராம் வர்க்கிங் கேபிட்டல் ஆஃபர்ஸ் மாதிரியுமே லீடர்ஸ் நல்ல கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க. வாட் அ ஷாட்! என்ன தோரணையா நடந்து வந்தாரு. இது பிரமாதமான அடி. ஷெரான் பிளை சூப்பர் சிக்ஸ் பார்க்கிங் லாட்ல அடிச்சிட்டாரு. அது ஜெகதீசன். ஐயோ, நானும் அடிக்கிறேன்னு கோதாவில் குதிச்சிருக்காரு ஜெகதீசன். அவருக்கு கிடைச்சிருக்கு ஸ்ரீராம் 4. And again இறங்கி அடிச்சிருக்காருங்க. Brilliant shot. அதாவது dismissing from his presence. அச்சாரா எங்க ஒய்யோ கால் மார்க் out of the park. 50 up. அச்சாருங்க அவுட்டா அவுட்டுங்க. அதான் சொன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டெப் தூக்கி போட்டா காலி. விக்கெட் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் கால். சந்தோஷ் 41க்கு அவுட். 58 for 1. ஷார்ட் பால் அச்சாருங்க. மிட் விக்கெட்ல எங்கேயோ கடாச்சாரு. நல்ல ஷாட், பிரில்லியன்ட். இது நல்ல எலசு மாதிரி தான் தெரியுது. கேப்பை பிக் பண்ணிட்டாரா அஜிதேஷ் ஃபீல்டர். நல்ல எஃபர்ட், ஆனா தடுக்க முடியல. சொன்னதை கேட்டு அடிச்சிருக்காரு. ஆனா சிறப்பான கேட்ச். இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ்னா இதுதான். சோனு யாதவ் கிடைச்சிருக்கு விக்கெட். பாபா அபர்ஜித் 24 ரன் காலி 93 ரன். ஆஹா என்ன ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். பிரில்லியன்ட் ஷாட். பவுண்டரி. ஆஹா திருப்பி ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். மேசிவ் ஹிட். சோ ஜகி பேக் டு ஃபார்ம். ஃபுல் ஃப்ளோல வந்துட்டாரு. 7 bowlers bowling போட்டாச்சு. இங்க முதல் பந்திலேயே இன்டென்ட் தெளிவா தெரியுது. 1 box 4. அருமையான ஷாட். ஆஹா, அதையும் தாண்டி அடிச்சிருக்காரு. இதையும் தாண்டி புனிதமான ஷாட். அருமையான ஷாட். சாரியான ஷாட்டுக்கு சான்ஸ் இல்ல. நேரா அடிச்சிருக்காரு. 6 runs. ஷெரான் பிளை சூப்பர் 6 ஓட சேர்ந்து அவரோட அரை சதமும் பூர்த்தியாக்கி இருக்கார். அருமையான நாக் இது. மேட்ச்ல உயிர் இருக்கா? ஆஹா, காத்துல போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு, எடுத்திருக்காரு ஈஸியா. ஜெகதீசன் போன ஓவர்ல தான் அவரோட 19வது அரை சதத்தை பதிவு செஞ்சார். ஆண்ட்ரே சித்தார்த் டீசன்ட் நாக் 17க்கு அவுட் ஆயிருக்காரு. 139 for 3. அன்வர் கமான். எஸ், ஹீஸ் கான். பட் ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் கிடையாது. பவுலர் சிலம்பரசனே போறாரு, முயற்சி செஞ்சாரு, ஆனா தவற விட்டுருக்காரு. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேட்ச் தான், சந்தேகமே கிடையாது. மறுபடியும் அதே ஸ்லோவர் வந்தான் நினைக்கிறேன். எஸ், அதே ஸ்லோ ஒன். ஆனா இம்முறை கரெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஃபீல்டர் இருக்காரு லாங் ஆன்ல அண்ட் கேட்ச் எடுத்திருக்காரு. இம்முறை எந்த தவறும் செய்யல. தன்வர் இந்த வாட்டி இம்பாக்ட் கொடுக்க முடியல. 3க்கு காலி. 143 for 4. லாஸ்ட் பால் புல் பண்ணியிருக்காரு அண்ட் 6 runs. ஷாட். இதுதான் இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டெலிவர் பண்ணியிருக்காரு இம்முறை ஜெகதீசன். 6 ஓட இந்த ஓவர் முடியுது. 156க்கு 4 அடிச்சிருக்காரு. ஆன் சைட்ல இம்முறை கிடைச்சிருக்க ரன்ஸ். அனுபவம் தான் யோமி என்னைக்குமே. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி நிகழ்ந்து பார்த்தாரு. பட் இம்முறை நேரம் ஆஃப் ஸ்டம்பை தெரிக்க விட்டுருக்காரு. ஆர் சதீஷ் ஒரு 6 அடிச்சதுனால கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. 9க்கு அவுட் ஆயிருக்காரு. 164 for 5. லாஸ்ட் பால் சரியா படல. பவுன்சர். பட் 2வது ரன்னுக்கு புஷ் பண்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்ப லாஸ்ட் பாலுக்கு ஓடி இருக்கணுங்க. நிச்சயமா டாரில் ஃபெராரியோ ஓடி இருந்திருக்கணும். கடைசியா அந்த ரன் அவுட்ல அவரோட இன்னிங்ஸ் முடியுது. இப்போதைக்கு இலக்கு என்னன்னா 165 அடிச்சிருக்காங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். நெல்லைக்கு வந்து 166 தேவை. 166 தான் அடிச்சிருக்காங்க. 167 தேவை. நல்ல அருண் கார்த்திக் அவரும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் நம்பர் 7 போட்டிருக்காரு. தோனியோட பர்த்டே இன்னைக்கு நம்பர் 7.
பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. 1885 ரன்ஸ் அண்ட் குட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு திரோஷ். மறுபக்கம் மோகித் ஹரிஹரன் 28 போட்டிகளில் 410 ரன்கள் அடிச்சிருக்காரு. சிறந்தது 77. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அபிஷேக் தன்வர் ஒரு எக்ஸ்பென்சிவ் பையா இருந்திருக்காரு சேபாக் சூப்பர் கில்லீஸுக்கு. அப் ஃப்ரண்ட் லைட்டா மூவ் பண்ணுவார், பாலை ஸ்லிப் இன் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங்கில் டைரக்டா ஸ்டெம்ப்ல பட்டுது, பட் பவுலரோட கையில எதுவும் பண்ணலாங்க. நல்ல ஷாட் அங்க ஆஃப் தி பேட்ஸ், பவுண்டரி. நாட் டைமிங் பா, ஃபென்டாஸ்டிக் 4. ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் 4 அங்க பார்க்குறோம். பிச்சு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும்போது மாத்தி ஆடி இருக்காரு. பட் இங்க என்ன ஷாட்டுங்க, அப்பா அப்பா அப்பா. அருண் கார்த்திக் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கீங்க. again down the ground, செம்ம டைமிங் இது. பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். பிக் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் 16 without loss. இதன் காரணமாக ஆன் சைட் திசையில நல்ல ஆக்சஸ் இருக்கும், பட் இது டில் ஆயிட்டுங்க. என்ன ஷாட், கானுங்க. ஷார்ட் பால் தான், பட் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அதை வந்து டைம் பண்ண முடியல. பிக் பிக் விக்கெட் அருண் கார்த்திக். அருண் கார்த்திக் 10 ரன்களுக்கு அவுட் ஆகுறாரு. 24 for 1. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை மென்ஷன் பண்ணி ஆகணும். பவுண்டரிங்க கேப்ல போயிருக்கு. பியூட்டிஃபுல் ஷாட். பேக் ஃபுட்ல திருப்பியும் பாத்தீங்கன்னா நல்ல அவர் வந்து கிரீஸ் யூஸ் பண்றாரு. ஃபென்டாஸ்டிக். ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் 4 இது. அழகா வந்து அவங்க ஸ்டடி பண்ணிருக்காங்க தோணுது. ஆஹா, இன்சைட் தி லைன் அப்படியே வந்தாரு. ஆஃப் ஸ்டெப்புக்கு வெளியே வந்து அங்கேருந்து நல்ல ஒரு ஷாட். ஆஹா, ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிட் ஆஃப் மேல செம்ம ஸ்ட்ரைக் பியூட்டிஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணாரு அந்த நல்ல பிளேயர். சொல்லும் போதே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு அஜிதேஷ். இஸ் கெட்டிங் அஜிடேட். கம் ஆன் அஜிதேஷ், இந்த மாதிரி அடிங்க. இன்னொரு ஸ்ரீராம் 4 வந்திருக்கு. அவ்வளவு நல்ல டீம் போட்டிருக்காரு. யப்பா, 4 6 ஷரன் பிளேயர், கம் ஆன் வந்திருக்காரு. அட பெரிய சாமியா இருந்தா என்ன, சின்ன சாமியா இருந்தா என்ன, பால் பவுண்டரி நோக்கி போய்கிட்டே இருக்கு. அஜிதேஷ் மற்றும் மோகித் ஹரிஹரன் லீடிங் எட்ஜ். கேரி ஆகுமா? இல்ல, தாண்டிருச்சு. எரியற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி பால் பவுண்டரியை நோக்கியும் போயிருக்கு. அஜிதேஷுக்கு இன்னொரு 4. இப்பதான் கிரீஸுக்கு வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 4 4 அடிச்சிட்டாரு அஜிதேஷ். அஜிதேஷ் திரும்பவும் காத்துல அடிச்சிருக்காரு. பெரிய சாமிக்கு இல்லாத பாக்கியம் அஸ்வின் கிறிஸ்டுக்கு இருக்கு. டேஞ்சரஸ் அஜிதேஷ். 30க்கு சூப்பரான ஒரு நாக், பட் காலி 72 for. ஆஹா, செம ஷாட். கேப்ல போயிருக்கு. சூப்பர் ஷாட்யா நுண்குமார், கலக்கிட்டீங்க. சிலக்குட்டி இன்னொன்னு வச்சிருக்கீங்களா? வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அபராஜித் பாலுக்கு அடியில வராரு. சிறப்பான கேட்ச், சிறப்பான கேட்ச். மேட்ச் ஆன் மேட்ச். அநேகமா அந்த இன்சூரன்ஸ் டேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் இவருக்கு தான் போய் சேரும் போல. பட் 6க்கு காலி. 82 for 3 and RK. அபராஜித் லெக் சைடுல டைமிங் நல்லா இருக்கா? கேப்ல போயிருக்கு. ஃபீல்ட்ஸ்மேன் முயற்சி இல்ல. முயற்சிக்கு மார்க் 100. பேட்ஸ்மேனுக்கு ரன் 4. 9 ஓவர் முடிவுல 91க்கு 3. செம்ம ஷாட்டுங்க இது. பா 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 பா, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்ததுங்க. இன்சைட் அவுட், ஓவர் கவர். 6 ஓட முடிஞ்சிருக்கு. 100 வந்திருக்கு 10 ஓவர் முடிவுல 102க்கு 3. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தானே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தானே தனி மாவட்டமா வந்துச்சு. பவுண்டரி. இதோட மோகித் ஹரிஹரன் தன்னோட 50 எடுத்துட்டு வந்திருக்காரு. 2வது 50 அவரோட டிஎம்பிஎல் கரியர்ல. ஆனா செம ஸ்டைலிஷ் தான். இந்த ஷாட்ல கூட அந்த டைமிங் கவனிங்களேன், சூப்பர். 2-3 வருஷமா பார்த்துட்டு வரோம். அவுட்டா? ஃபெராரியோ விக்கெட் எடுத்துட்டாரு. பட்டுருச்சு. பட் மோகித் ஹரிஹரன் சூப்பரா ஆடி இருக்காரு. 52க்கு அவுட் ஆயிருக்காரு. என்ஆர்கே 122 for 4. லாங் ஆன் கேரி ஆகுது. ஷார்ப்பான கேட்ச். அஸ்வின் கிறிஸ் சூப்பரா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாரு. சோனு யாதவும் அவுட். 1க்கு காலி. மேட்ச் ஆன். என்ஆர்கே 124 for 5. தஞ்சாவூர். அதேதான் தஞ்சாவூர். நீங்க சேப்பாக்க நீங்க நல்ல ஷாட். நறுக்கு அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? இல்ல, நல்லா தடுத்திருக்காரு.
ஃபுல் டாஸ் ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் அவுட்டுங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் விட்டுருக்காரு. ரித்திக் ஈஸ்வரன் 9க்கு காலி. 139 for 6 NRK. யாரு ரிட்டையர்ட் அவுட்? எஸ், இங்க வந்து ஒரு மொமெண்ட் இருக்கு. ரிட்டையர்ட் அவுட் ஆகிக்கிறாரு கிருபாகர். யார் உள்ள வந்திருக்கா? சிலம்பரசன் உள்ள வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் 6ங்க. மேட்ச் ஸ்டில் ஆன். இஃபெக்ட் பாத்தீங்கன்னா இது செக் பண்றாங்க. எனக்கு பார்த்தா 6 மாதிரி தான் இது, ஒன்றும் டவுட்டே இல்லை இதுல. பவுண்டரி தான். சொன்னாங்க லெஃப்ட் பால் போட்டா 6ங்க. இது வந்து கிளீனா தெரியுது, இங்க இருந்து தெரியுது. பட் கிறிஸ்ட் போடணும், யார்கர் போடணும் இல்ல. திருப்பி லெஃப்ட் பால், திருப்பி 6, திருப்பி 6. அதே தவிர பண்ணிட்டாரு. இப்ப நேத்தி அஸ்வின், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதிஷ் ராஜகோபால். இந்த பால் 6 அடிச்சு முடிக்கணுமா? இல்ல ஸ்லிப் பண்ணிருக்காரு. மேட்ச் வின் பண்ணிட்டா நிதிஷ் ராஜகோபால் கலக்கிட்டாரு. அதாவது நேத்தி அஸ்வின் கலக்கிட்டாரு, இன்னைக்கு நிதிஷ் ராஜகோபால். லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ் த்ரில்லர். சான்ஸ் இல்ல. நெல்லை மேட்ச்ல வந்து டோட்டலா டாமினேட் பண்ணாங்க. நடுவுல விக்கெட்ஸ் விட்டு திருப்பியும் சிஎஸ்ஜி வர விட்டாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் நெல்லை செமையா ஆட்டாங்க. நிதிஷ் ராஜகோபால் வெல் பிளே. ஸோ அங்கே ஒரு ஃபென்டாஸ்டிக் சேஸ். ஒரு 166 ஒரு பார் ஸ்கோர் மாதிரி தான் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சோம். பட் மோஹித் ஹரிஹரன் இன்னைக்கு அட் தி டாப் செம்மையா ஆடினாரு. அஜிடேஷ் ஒரு சின்ன கேமியோ தான், 30 of 14. பட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராஜகோபால். 53 of 35. அதுவும் இந்த லாஸ்ட் ஓவர் 22 வின்னும் போது கலக்கிட்டாரு. 168 for 7 வித் பால் டு ஸ்பேர் வின் பண்ணியிருக்காங்க நெல்லை ராயல் கிங்ஸ். போலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்டார் போலரா டேரல் ஃபெராரியோ இருந்திருக்காரு. எக்கானமி 8ல கொடுத்து 3 விக்கெட்களை வீழ்த்திருக்கார். பெரியசுவாமி, அஸ்வின் கிறிஸ்ட் அண்ட் அப்பர்ஜித் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலுமே இன்னைக்கு மேட்ச் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு சாதகமா இருந்திருக்கு.